ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது. மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு விலை ஒவ்வொரு பொருளையும் கம்மியாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, சென்னை டு நெல்லை வந்தே பாரத் ரயில் 8 இல்லை இனி 16 பொங்கலுக்கு ரயில்வே தந்த பரிசு. பயணிகள் ரொம்ப ஹாப்பி. சொகுசு மற்றும் விரைவான பயணம் காரணமாக வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களில் மிகவும் பிஸியான ரூட்களில் ஒன்றாக இருக்கும் சென்னை எழும்பூர் நெல்லை வழித்தடத்தில் வரும் 11ஆம் தேதி முதல் பெட்டிகளின் எண்ணிக்கை 16ஆக உயர்த்தப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து பிற்பகல் 2:45 மணிக்கு கிளம்பும் இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக நெல்லைக்கு இரவு 10:30 மணிக்கு வந்து சேரும். அதேபோல் நெல்லையிலிருந்து காலை 6:05 மணிக்கு கிளம்பி அதே ரூட்டில் சென்னை எழும்பூருக்கு பிற்பகல் 1:55 மணிக்கு செல்கிறது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து இதர நாட்களில் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் 24வது வந்தே பாரத் ரயிலாக சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் பிரதமர் மோடி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி வைத்தார். இந்த ரயில் சேவை துவங்கியதில் இருந்தே பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் பயணிகளும் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்களும் அதிக அளவில் இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள். 7 மணி நேரம் 50 நிமிடம் சென்னைக்கு இந்த ரயிலில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்துவிட முடியும் என்பதால் பயணிகள் பயண நேரம் கணிசமாக மிச்சமாகிறது. திருச்சி, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வழியாக செல்வதால் இந்த ரயிலில் பயணிகள் கூட்டம் எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கிறது. தற்போது 8 பெட்டிகள் கொண்ட ரயிலாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பெட்டிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பயணிகள் கோரிக்கை வைத்து இருந்தார்கள். இந்த நிலையில்தான் வரும் 11ஆம் தேதி முதல் 16 பெட்டிகள் கொண்ட ரயிலாக சென்னை டு நெல்லை வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே வந்த பாரத் ரயில்களின் பெட்டி அதிகரிக்கப்பட்டு இருப்பதால் பயணிகள் கூடுதல் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் பலரும் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடுவது வழக்கம். இதனால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில் பேருந்துகளில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. சிறப்பு ரயில்களிலும் டிக்கெட்டுகள் உடனே காலியாகிவிட்ட நிலையில் தற்போது வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டு இருப்பது பயணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா உண்மையாக ரயில்வே பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். 8 பெட்டிகள் இந்த இடத்துல 16 பெட்டிகள் இருக்கிறதால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படும், விபத்துகளும் தவிர்க்கப்படும். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் போகிறது ரொம்ப தவிர்க்கப்படும். இது வந்து உண்மையாக ரயில்வே செய்த காரியங்கள் வரவேற்கத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.